மாத வாக்குத்தத்தம் என்னங்க? துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலிருந்து தான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். துதியுங்கள், அப்போது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் எதற்காக நம்முடைய ஜனத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், இவர்கள் எப்போதும் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள், எப்போதும் அவருடைய நாவிலே துதியை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் அவருடைய ஜனத்தை சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கென்று இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 22 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேயானால், சங்கீதம் 22:3 வாசிக்கிற போது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் பரிசுத்தர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவர் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்துல ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். துதினா என்ன? ஆராதனைனா என்ன? துதினா என்னங்க? ஆராதனைனா என்னங்க? நான் பேசுறது விளங்குதுங்களா? துதினா என்ன? ஆராதனைனா என்ன? பேசுங்க பாப்பாக்கா. அதுதான் இங்கிலீஷ்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப். பிரைஸ்னா என்ன? வர்ஷிப்னா என்ன? துதி. அப்போ துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். ஆனால் வேதத்துல வாசிக்கிறோம், ஆராதனை என்றால் என்ன, துதினா என்ன? யாராவது சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி. நானே சொல்லிடுறேன், டைம் போயிட்டு இருக்கு. துதி என்பது தேவனை புகழ்ந்து பாடுவது. அல்லேலூயா. தேவனை புகழுவது, தேவனை போற்றுவது, தேவனை மகிமைப்படுத்துவது, அது துதி. ஆனால் ஆராதனை என்பது தேவனை வழிபடுவது. யாரை ஆராதிக்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறோம். தேவனுக்கு ஆராதனையை செலுத்துகிறோம். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் இடைவிடாமல் வழிபடுகிற தேவன், தேவனை வழிபடுகிற காரியம், தேவனை எல்லாவற்றிலும் அவரை ஆராதித்து அவரை வழிபடுகிற காரியம்தான் ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிக்கிறோம், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்கிறோம், கும்பிடுகிறோம் தேவனை. எல்லா காரியங்களிலும் போய் சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிடுறீங்களான்னு சொல்றாங்க. மற்ற காரியம் யாரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் துதி என்பது அவரை புகழ்ந்து பாடுவது, அவரை துதித்து பாடுவது, அவருடைய மகத்துவங்களை பாடுவதுதான் துதி. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேயானால், கர்த்தரை இன்னும் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 19:15 வாசிக்கிற போது, கேருபீன்கள் வாசமா இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கேருபீன்கள் மத்தியில் நாம் அடிக்கடி அந்த வசனங்களை வாசித்து இருக்கிறோம். கேருபீன்கள், சேராபீன்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 6 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோம்னால், சேராபீன்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவருக்கு இப்படி செட்டைகள் இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிக்கிற போது 3 வசனம், ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் அவரை கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இதன் மத்தியில் தேவன் உலாவுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கேருபீன்கள் மத்தியிலே, சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். அப்படி என்றால் கேருபீன்கள் யார், சேராபீன்கள் யார், அவர்களுடைய வேலைகள் என்ன? இதன் மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 39 அதிகாரம் 1 வசனம், 99 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேயானால், 91:9, கர்த்தர் ராஜலிங்கம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்கள், அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்று இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
சுருக்கமாய் நான் சொல்லிவிடுகிறேன். கேருபீன்கள் தேவனுடைய சிங்காசனத்திலே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய காவலை காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய தூதர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இந்த கேருபீன்கள் தேவனுடைய சிங்காசனத்திலே அவர்கள் காவலாய் இருக்கிறவர்கள். தேவனுடைய சிங்காசனத்தை அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறவர்கள். ஆகவேதான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் ஏதேனை விட்டு வெளியேற்றப்பட்ட பிற்பாடு தேவன் கேருபீன்களை ஏதேனிலே வைத்தார் என்று சொல்லி வேதத்துல ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். அவர்கள் சுடரொளி பட்டயமும் கேருபீன்களை அங்க வைத்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடிக்கு கேருபீன்கள் அதை காத்து கொண்டன என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் சேராபீன்களை பார்க்கிற போது அவர்கள் ஓயாமல் தேவனை துதிக்கிறவர்கள். அவர் தேவன் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து அவரை புகழ்ந்து பாடக்கூடிய தூதர்கள் தான் அவர்கள் சேராபீன்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சேராபீன்கள் மத்தியில் அவர் வாசம் செய்கிற தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த துதிக்கு பயங்கரமான பவர் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வேத வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துலதான் பைபிள்ல முதல் துதி ஆரம்பிக்குது. வேதத்துல வாசிக்கிறோம் 29:35. மறுபடியும் அவர் ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி தான் இந்த லேயாள். கணவரால் புறக்கணிக்கப்படவில்லை. இருந்தும் கவனிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே அந்த பெண் காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் எல்லாரும் இருந்தும் தனிமையை உணர்ந்த ஒரு சகோதரி, எல்லாரும் இருந்தும் அன்பில்லாமல் வளர்ந்த ஒரு சகோதரி. இந்த நாளிலாவது கணவன் என்னை நேசிப்பாரா? இந்த நாளிலாவது மனைவி என்னை நேசிப்பாரா? இந்த நாளிலாவது பிள்ளைகள் என்னை நேசிப்பார்களா என்று சொல்லி எல்லாரும் இருந்தாலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரி தான் இந்த லேயாள். அவள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கணவனுடைய அன்பை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்துல எனக்கு ஒரு நேசம் கிடைக்குமா, என்னை நேசிக்க யாராவது இருப்பார்களா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த காரியங்களை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏமாற்றத்தோடு காணப்பட்டார்கள். இனி கர்த்தர் என்னோடு கூட இருப்பாங்களா, இனி என் கணவன் என்னோடு கூட இருப்பாங்களா பார்த்து பார்த்து கடைசியில தான் யூதா என்று சொல்லி 4ஆம் குமாரனுக்கு யூதா என்று சொல்லி பெயரிட்டார்கள். இனிமேல் நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நான் கர்த்தரை துதித்து கொண்டு இருப்பேன். இனி நான் என்னுடைய சூழ்நிலையை குறித்து கவலைப்பட போவதில்லை. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. என்னுடைய குடும்ப காரியங்களை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. இனிமேல் நான் கர்த்தரை துதிப்பேன். இனிமேல் நான் கர்த்தரை புகழுவேன். அவர் என் வாழ்க்கையில இம்மட்டும் செய்த காரியத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். மேலும் ஒரு 3 குழந்தைகளை கர்த்தர் வாழ்க்கையில கொடுக்கிறார். ஹல்லேலூயா. லேயாளுக்கு எத்தனை குழந்தைங்க? லேயாளுக்கு எத்தனை பிள்ளைகள்? 6 7? 6ங்களா 7ங்களா? 7 குழந்தைகள். ஹல்லேலூயா. 6 பசங்க ஒரு பொண்ணு லேயாளுக்கு. 4வது குழந்தைக்கு பேர் வைக்கிறான். அதுக்கப்புறமும் கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சு ஒரு குமாரத்தையும் கர்த்தர் அவள் வாழ்க்கையில கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் துதிக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். துதியினாலே அநேக போராட்டங்களுடைய வாழ்க்கையில நாம் ஜெயம் எடுக்க முடியும். துதியினாலே அநேக காரியங்களை, வீட்டுல பிரச்சனை, மற்ற காரியங்கள் பிரச்சனையா இருந்தாலும் துதித்து கொண்டிருக்கிற போது அந்த காரியங்களிலே ஜெயத்தை பார்க்க முடியும். அநேக காரியங்களில வேதனை பாடுக, வீட்டுல போராட்டம் அப்படிங்கும் போது சர்ச்சில் கொஞ்ச நேரம் நீங்க துதிச்சு பாருங்க, ஒரு சமாதானத்தை உணர முடியும். ஒரு இருதயத்துல காணப்படுகிற பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை
கர்த்தர் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். துதித்து பாருங்க, அநேக காரியங்களில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல 2-3 சம்பவங்கள் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். நேரங்கள் இருந்தால் அந்த எப்படி இந்த மனிதர்கள் துதித்து அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 1:1. யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் என்று சொன்னான். போதுங்க. கானானியர், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மோசே மரித்து போய்விட்டார். அதன் தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின யோசுவா மரித்து போய்விட்டார். இப்பொழுது எங்களை யார் வழி நடத்த வேண்டும்? இப்பொழுது எங்களை வழி நடத்த ஒருவரும் இல்லை, எங்களை நடத்தி செல்ல ஒருவரும் இல்லை. இதுவரைக்கும் ஒரு தகப்பனை போல என் வாழ்க்கையில மோசே காணப்பட்டார். ஒரு தகப்பனை போல எல்லா காரியங்களிலும் குடும்பத்தை நடத்தினார். இப்பொழுது எங்களை வழி நடத்த யார் உண்டு? எங்களை வழி நடத்த யார் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரிடத்துல கேட்கிற போது, ஒருவரும் தேவையில்லை, துதி போதும் உங்களுடைய காரியங்களை எல்லாம் வழி நடத்தும். ஹல்லேலூயா. இந்த துதி போதும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பொறுப்பெடுக்கும். யூதா எழும்பி புறப்பட கடவன். யூதா சென்ற போது மேற்கொண்டு வசனங்களை வாசிக்கிற போது பார்த்தோமையானால் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இனி உன் வாழ்க்கையில மோசேயும் இருக்க போவதில்லை, யோசுவாவும் இருக்க போவதில்லை. உன் வாழ்க்கையில யூதா எழும்பி புறப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா என்றால் துதி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூதா துதி உனக்கு முன்பாக செல்ல வேண்டும். உன் சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் துதி முன்பாக புறப்படப்பட வேண்டும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், அவர் துதிக்க அவர் மத்தியில இறங்கி விடுவார். அந்த துதி சத்தம் புறப்பட கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் சொல்கிறான், இனி மோசேயும் வேண்டாம், இனி யோசுவாவும் வேண்டாம், யூதா எழும்பி புறப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது தாவீது சொல்லுகிற காரியத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் கன்மலையும். சங்கீதம் தாவீது கர்த்தரை துதிக்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துர்கமும், வாசிங்க, என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என்னை உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். 3ஆம் வசனம். துதிக்கு பாத்திரராகி இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். வசனம் இதுதான் சொல்லுது. அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி இப்படி துதிச்சா வசனம் சொல்லுது, சத்துருக்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் நம்மை ரட்சிப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் சொல்றாங்க. கர்த்தர் என் கன்மலை, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் அரண், கர்த்தர் என் துருகம், கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். நம்ம ஏதாவது சொல்லியிருக்கோமா? நம்ம என்ன சொல்றோம் கர்த்தரன் பார்த்து? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன துதிக்கிறோம்? உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே எல்லாம் சொல்றோம். பாடல் ஆசிரியர்கள் என்னென்னமோ சொல்லி பாடுறாங்க. ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே என்று சொல்றாங்க. என் நேசர் என்னுடையவர் என்று சொல்றாங்க. எனது தலைவன் ஏசு ராஜன் மார்பில் சாய்ந்து என்று பாடுறாங்க. இன்னும் அநேக காரியங்கள். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லாரும். அப்படி அவரை புகழ்ந்து பாட என்னன்னா கர்த்தர் அந்த மகன்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உயர்த்திடுவார்.
யாரெல்லாம் கர்த்தரை புகழ்ந்து, இந்த தாவீத பாத்தீங்கன்னா அவர் மாதிரி பைபிள்ல உயர்ந்த மனுஷன், ஆட்ட மேய்த்த மனுஷன் பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற பெரியோர்கள் ஒத்த பெரிய நாமத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா சும்மா எல்லாம் கர்த்தர் கொடுக்கல, அவர் துதித்து கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 34 அதிகாரம் 1 வாசிக்கிற போது பார்த்தோமையானால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி வாயில் இருக்கும். ஆகவேதான் அவருடைய துதி அவருடைய வாயில இருந்ததுனாலதான் எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் அவரை நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருந்த இடம் ஒரு டேஞ்சரான இடம். அவர் இருந்த இடம் பாத்தீங்கன்னா மிலிட்டரி நடமாடுற இடம் இல்ல, சிங்கங்கள் நடமாடுற இடம், கரடிகள் நடமாடுற இடம். ஒரு நாள் நம்ம தாங்க மாட்டோம். ஆனால் அங்கதான் அவருடைய வாழ்க்கையே காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையே அங்கதான், தனிமையின் வாழ்க்கை. அவருடைய பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு கூட யாரும் இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய துதி, கர்த்தரை நினைத்து அவர் பாடிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை களம்புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. காட்டுல இருந்த ஒரு மனிதன் தான். ஒவ்வொரு நாளும் இந்த துதி அவரை பாதுகாத்தது. அந்த துதி அவரை வெறுமையை உணர விடவில்லை. அந்த துதி அவரை தனிமையை உணர முடியவில்லை. அந்த துதி அவரை எந்த சூழ்நிலையிலும் அவரை வெட்கப்படுத்த விடவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவையான காரியங்களை அந்த துதி சந்தித்தது. அந்த துதி அவருடைய வாயில் இருக்கிற போது அந்த துதியோடு பரலோகம் காணப்பட்டது. அவருடைய காரியங்களை அழிக்க வேண்டும், அவருடைய எதிர்காலத்தை முடக்கி போட வேண்டும், அவன் வளரக்கூடாது என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டேதான் இருந்தது. ஆகவேதான் அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 14 வாசிக்கிற போது, ஒவ்வொரு நாளும் அவனை கொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவனை அழிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவனுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய காரியங்களை மலையில தரித்திருந்தான். சவுல் தினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இவன் ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஆனால் ஒரு தேசமே அவனை தேடுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் துதிக்கிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. துதிக்கிற மனுஷன் ஒரு நாளும் கலங்கி எந்த சூழ்நிலையிலும் பயந்து ஓடுகிறவன் அல்ல. அவனுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருந்தபடியினாலே மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அவன் தன்னை தைரியப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பெற்றோர் ஒருவேளை மறந்து போகலாம், தாய் ஒருவேளை மறந்து போகலாம், தந்தை ஒருவேளை மறந்து போகலாம், சகோதரர்களால் கைவிடப்படலாம், இவன் உயரக்கூடாது என்று சொல்லி அவனை வனாந்தரத்தில் தள்ளலாம். ஆனாலும் எல்லாராலும் மறக்கப்பட்டாலும் உன் மீது நினைவாய் இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. உன்னுடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. உன்னுடைய துதிகளுக்கு மத்தியிலே அவருடைய பிரசன்னம் இறங்கும். உன்னுடைய துதிகளுக்கு மத்தியிலே தேவனுடைய சமாதானம் இறங்கும். உன்னுடைய துதிகளுக்கு மத்தியிலே உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், உனக்கு வேலை அழிக்கும்படியாக சிங்கங்கள் உருவாகலாம், ஒருவேளை உன்னை அழிக்கும்படியாக கரடிகள் வரலாம். ஆனால் உனக்கு கர்த்தர் விசேஷ அபிஷேகத்தை கொடுத்து அதனுடைய வாயை கிழிக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையில் இருந்த ஒரு தாவீது, ஆனால் அவனுடைய வாயிலே துதி எப்போதும் காணப்பட்டபடியினாலே எப்பேற்பட்ட காரியங்களையும் அவனால் மேற்கொள்ள முடிந்தது. எப்பேற்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் அவனால் அதை வாழ முடிந்தது. ஹல்லேலூயா. மற்றவளா இருந்தால் அவனுடைய தனிமை அவனை கொன்று போட்டிருக்கும்.
எனக்கு யார் உதவிக்கு இருக்கிறாங்க, நான் உயிரோடு இருந்து என்ன பலன் என்று சொல்லி அவன் ஒருவேளை அவன் தன்னை எல்லாவற்றிலும் அவன் நினைத்து நினைத்து அவனுடைய வாழ்நாளிலே அவன் அழிந்து போயிருக்க கூடும். ஆனால் தேவனோடு கூட ஒரு தொடர்பு வனாந்தரத்துல காணப்பட்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கை கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு அவன் அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாக இன்னொரு சத்ருவானவன் போராடி கொண்டே இருந்தான். அனுதினமும் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களில் இடர்பாடுகள், ஒவ்வொரு நாளும் தாண்டி தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் தேவன் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, வர்ச்சனை கண்டு நாம் பயந்து ஓடாதபடிக்கு அவருடைய துதி நம்முடைய வாயிலே இருக்கிற போது நமக்காக அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலும் அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு தெல்லு பூச்சி, வசனம் சொல்லுவது ஒரு தெல்லு பூச்சி. காலையில் பாட்டு பாடணும், தெல்லு பூச்சிக்கும் அதுதான் காலையில் பாட்டு பாடணும். அதே மாதிரி அவன் சொல்றார், தெல்லு பூச்சியை தேட சவுல் கௌதாரியை தேடுற மாதிரி என்னை தேடி வந்தீங்களே. தெல்லு பூச்சியை எப்படி ஒரு நசுக்கு, எதுக்கு ஆயுதமெல்லாம் தேவையில்லை. அப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கை காணப்பட்டது. சவுல் நினைச்சிருந்தான் ஒரு தெல்லு பூச்சியை நசுக்கிற மாதிரி தாவீதை நசுக்கி இருப்பார். ஆனால் தேவன் அவனை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்தபடினாலே அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம். எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, எத்தனை சூழ்நிலை வந்தது. ஒரு தெல்லு பூச்சி மாதிரி அநேக காரியங்களில் நசுக்கப்பட்டிருக்கலாம், எப்பவோ முடிஞ்சிருக்கலாம். ஆனாலும் நமக்கு வந்த போராட்டத்தின் மத்தியிலே நம்மை இம்மட்டும் கர்த்தர் கிருபை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிற போது தாவீது அந்த வார்த்தை குறித்து சொல்லுகிறத வாசிக்கிறோம். 26:20. அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருந்ததாக மலையில் ஒரு சௌதரியை வேட்டையாடுகிறது போல, மலையிலே ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லு பூச்சியை தேட வந்தீரோ என்றான். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனாலும் நம்மை எல்லாவற்றிலும் தம்முடைய கரத்தினால் மூடி சத்துருக்களின் கைகள் எல்லாவற்றுக்கும் நம்மை மறைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைச்சிருந்தா எப்பவோ இந்த தெள்ளுப்பூச்சியை நசுக்கி இருக்கலாம். ஆனாலும் அவருடைய துதிக்கிற மனுஷன், தேவனை ஆராதிக்கிற மனுஷன், அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்கிறதுனால எல்லா சத்துருக்கள் பார்த்தீங்கன்னா தேசமே அவனை தேடினாலும் கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கடைசியா கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்போதும் நீ சொல்லுகிறது என்னவென்றால், அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, போதுங்க, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, உலகத்தின் பின்பாக ஓடிக்கொண்டிருந்த உன்னை உலகத்தின் காரியங்களிலிருந்து எடுத்து, மாம்ச காரியங்களுக்கு ஓடிக்கொண்டே இருந்த உன்னை எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை விடுவித்து எடுத்து, அநேக காரியங்களிலே வியாதியிலே விழுந்து கிடந்த நம்மை கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் தூக்கி எடுத்து, அநேக காரியங்களிலே தனிமையா இருந்து, அநேக காரியங்களிலே வேதனைப்பட்டு, அநேக காரியங்களிலே கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் அவைகளிலிருந்து விட்டு எடுத்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அட்ரஸ் என்று பார்க்கிற போது பார்த்தோமே ஆனால் அநேக காரியங்களில் பார்க்கிற தூக்கி எறியப்பட்ட ஒரு வாழ்க்கை, மனுஷரால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, மனுஷரால் மிதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, அநேக காரியங்களில் எல்லாவற்றிலும் அற்பமாய் வாழ்ந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாராம். ஹல்லேலூயா. அதான் சொல்றான், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. அடுத்த வசனங்க,
நீ போன எல்லா இடத்திலும் நான் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்த்தினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே துதிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இப்படி ஆடுகளின் பின்பாக இருந்திருக்கலாம், ஆனா அவருடைய வாயில துதி இருந்தது. அவருடைய காரியங்கள் ஏழ்மையா இருந்திருக்கலாம், அவருடைய வாயில துதி இருந்தது. ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருந்திருக்கலாம், அவருடைய வாயில துதி இருந்தது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அவருடைய வாயில துதி இருந்தது. ஆபத்து இருந்திருக்கலாம், அவருடைய வாயில துதி இருந்தது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் வேண்டிய எல்லா சூழ்நிலையிலும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணார். எல்லா சூழ்நிலையிலும் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். ஒரு கௌதாரியை போல, ஒரு தெள்ளு பூச்சியை போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த தெள்ளு பூச்சிக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படியே விட்டு விடாதபடிக்கு ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து எல்லாவற்றிலும் அவனை உயர்த்தி அவனுக்கு காணப்படுகிற எல்லா சத்துருக்களின் போராட்டங்களிலிருந்து அவனை விடுதலையாக்கி பூமியில் இருக்கிற பெரிய நாமத்தை கர்த்தர் அவனுக்கு உண்டாக்கினால் அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற நமக்கும் கர்த்தர் உண்டாக்குவது நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு என்னோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அநேக கொல்ல பார்க்கறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா சத்துருக்களுக்கு அது பொறுக்காது. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் அவனை அழிக்க தேடியும் கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்கார் சாட்சி சொன்னாங்க. டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் அவர் தான் சொன்னார். ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஒரு கணவன் மனைவி ஜெபம் பண்ண போனாங்களாம். அப்போ அந்த அம்மா கர்ப்பிணி. அவங்க 2 பேரும் 2 வீலர்ல வர்றாங்க. அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, கர்த்தரை ஏத்திருக்காங்க. அவங்களுக்கு செய்வினை போராட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க 2 வீலர்ல வர்றாங்க. இவரு வந்துட்டு இருக்கிறாரு, அந்த அம்மா வந்துட்டு இருக்காங்க. இவரு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருந்தார் ஆண்டவரை பத்தி. திடீரென்று ஒரு விபத்து, கீழே விழுந்துட்டாங்க. சராய்ப்பு காயம், மைனர் அடி, பெருசா ஒன்றும் அடி ஆகலை. அப்புறம் எழுந்துச்சு, தண்ணி குடிச்சு எல்லாம் பண்ணிட்டு ப்ரேயருக்கு போயிட்டாங்க. ஊழியக்கார் கை வச்சு ஜெபம் பண்றார். வர வழியில இவங்களுடைய குழந்தைய நான் கொல்ல பார்த்தேன், ஆனா என்னால கொல்ல முடியும். பிசாசு பேசுது. வர வழியில இவங்களை கொல்ல பார்த்தேன், இவங்களை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லுச்சு. இவங்களனா அவங்க கர்ப்பிணி, அந்த குழந்தைய அழிக்க பார்த்தேன், ஆனா கொல்ல முடியல அப்படின்னு சொல்லி. ஏன்னு அந்த ஊழியக்காரங்க, இவர் தான் இயேசு பாட்டு பாடிட்டு வந்தார்ல, அதனால என்னால கொல்ல முடியலன்னு சொல்லிச்சு. ஹல்லேலூயா. அப்போ அந்த துதி இருக்க 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 என்னதான் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து எல்லாவற்றிலும் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த துதி அவர் பாதுகாத்தது. அது சொல்லுது, இவர் தான் இயேசு பாட்டு பாடிட்டு வந்ததுனால என்னால ஒன்னும் செய்ய முடியல. ஆகவேதான் வாகனத்துல போகும்போதும் தேவ பிள்ளைகள் கர்த்தரை துதித்து கொண்டு செல்ல வேண்டும். அது எந்த பஸ்ல சென்றாலும் சரி, 2 வீலர்ல சென்றாலும் பாட்டு பாடுங்க, கார்ல போனாலும் பாட்டு பாடுங்க, இல்ல பாட்டை போட்டுட்டாவது போங்க. கர்த்தருடைய துதிக்கிற சத்தம் இருக்கும்போது தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பிரசன்னம் காணப்படும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. துதி இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் கூடவே இருப்பார். எந்த சத்துருவா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். காரணம் என்ன என்று பார்க்கிற போது மோசே இல்ல, யோசுவா இல்ல, அடுத்தது எங்களுக்கு யார் வழி நடத்த செல்ல வேண்டும் என்று போது யூதா எழும்பி புறப்படட்டும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில யூதா எழும்பி உனக்கு முன்பாக புறப்படுகிற போது காணியான இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எத்தனை சத்துருக்களா இருந்தாலும் சரி, உன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். ஜெயம் எடுத்துக்கொண்டே இருப்போம். யூதா முன்பாக இருக்க வேண்டும். அதுதான் ரூல்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் என் வாழ்க்கையில நடந்தது. நான் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தாட்டி எங்க மேனேஜர் பாம்பேல இருந்து வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஸ்டைல்ல கொண்டாடுவாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு இதில் பெரிய ஹோட்டலில் எல்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாம் பார்ட்டி எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணாங்க. நம்ம ஜெபம் லீவெல்லாம் போட முடியாது. முன்னாடியே மெயில் போட்டுருவாங்க, எல்லோரும் கம்பல்சரியாக இருக்கணும், வரணும்னு. நமக்கு தான் கலக்கம், மற்றவங்க எல்லாம் உற்சாகமாக இருக்கிறான். ஏன்னா அந்த அன்னைக்கு எல்லாம் ஃபுல் கொண்டாட்டம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம போகிறோம், அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நான் பின்னாடி போகிறோம். அப்போ நான் 2 வீலரில் பின்னாடி உட்காந்துருக்கேன், யாரோ ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ என்னை அறியாமே ஃபாதர் பாட் பாடிட்டே போயிட்டு இருக்கேன். எதுக்கு பாடினேன் அப்படியெல்லாம் ஃபாதர் பாட். இங்கிருந்து போகிறேன், இங்கே டவுன் ஹால், மேம்பாலம், எல்லா பக்கம் ஃபாதர் பாட் பாடிட்டே போயிட்டேன். அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட ஸ்டார் ஹோட்டல்னு நினைக்கிறேன், ஹோட்டலில் போயிட்டாங்க, சிட்டி டவர் பக்கத்தில். அப்புறம் அங்கே போனோன்னே ரூஃப் டாப் போய்க்கலாம், அங்கே தான் எல்லாத்தையும் பார்த்துட்டே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் அவன் பொசிஷனில் உட்காந்துட்டாங்க. நானும் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் வெயிட்டர் வந்தார். எல்லாம் வந்தவொடனே, சார் கோயம்புத்தூரில் நாளன்னைக்கு இடைத்தேர்தல் நடக்குது, அதனால் ஒன்றும் சப்ளை எல்லாம் ஒன்றும் ஆகாது, அதனால் சப்பாத்தி ரொட்டி பிரியாணி இருக்குது, சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கெல்லாம் முகம் செத்தே போச்சு. அப்புறம் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, நல்ல வேலை ஆண்டவரே அப்படின்னு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா, வண்டியில் வரும்போதே என்ன பண்ணிட்டு வந்தோம், பாட்டு பாடிட்டே வந்தோம். நமக்கு தெரியாது இங்கே இடைத்தேர்தல் அங்கே ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரியாது. இடைத்தேர்தல்னா 2 நாளைக்கு முன்னாடியே கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற எல்லா டாஸ்மாக் லீவு எல்லாம் மூடிடுவாங்க. அங்கே சொல்கிறாங்க, இங்கே ஒன்றும் கிடைக்காது, கோயம்புத்தூருக்குள்ளே எந்த ஹோட்டல், இந்த ஹோட்டல் இல்லை, எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்காதுன்ட்டாங்க. சரி வரவில்லை, சப்பாத்தி சாப்பிட்டு வாங்க. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் எல்லா சூழ்நிலையிலும். அவருடைய துதி வாயில இருக்கிற போது உங்களுக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அது இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இல்ல வேலைக்கு போனாலும் சரி, இல்ல உங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, இல்ல வேற எந்த ஒரு பிரச்சனை, அலுவல், தொழில், கடை, வேற எதா இருந்தாலும் துதித்து பாருங்க, எல்லாத்தையும் முடிச்சு ரெடியா வச்சிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த காரியங்கள் 2வது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 16:23. வாசிங்க. அவர்களை அநேக அடி அடித்த பிற்பாடு அவங்க வஸ்திரங்களை, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீரென்று ஒரு பட்டணத்துல பார்க்கிறோம், அவர்கள் ரோமர்களால பிடிக்கப்பட்டு அவர்கள் அநேக காரியங்களில தண்டிக்கப்படுகிறார்கள். அவமானத்தின் சூழ்நிலை ஒரு வருகிறது ஊழியக்கார பிள்ளைகளுக்கு, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சட்டையெல்லாம் கிழிச்சு அநேக அடி அடிச்சு அவருடைய கால்களை என்ன பண்ணாங்களா, தொழு மரத்துல மாட்டி வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம எப்படி இருப்போம்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம எப்படி இருப்போம்? பப்ளிக்ல, ரோட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நம்ம சட்டையெல்லாம் கிடிச்சு, எதுக்கு? ஊழியம் பண்ணதுக்காக இப்படி எல்லாம் கிழிச்சு, சட்டையெல்லாம் கிழிச்சு அடின்னு அடிச்சு கொண்டு போய் ஜெயில கொண்டு போய் போட்ட பிற்பாடு நம்முடைய மன நிலைமை எப்படி இருக்கும்? துதி வருமா? என்ன வரும்? வச்சுக்கிற ஆண்டவரே,
வச்சுக்கிறேன். அதுதான் சொல்லுவோம். இப்படி வந்து மாட்ட வச்சிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறோம், எதுவுமே பேசல. அவர்கள் 25வது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தோமேனால், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே பாடினார்கள் இல்ல, துதித்து பாடின. உங்களுக்கு துதினா என்னன்னு சொல்லிட்டேன். துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாரும், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். காவலில் இருந்தவங்க எல்லாம், அவரோடு கூட காவலில் இருந்தவங்க எல்லாம் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் காவல் பண்ணிட்டு இருந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தூங்கிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தர் ஆவியான நம்மோடு கூட இடைப்படுவார். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிச்சு நேரமா ஜெபம் பண்ணி துதிச்சிருந்தா ஒருவேளை நேரமாவே பூமி அதிர்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நடுராத்திரியில தான் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காரியம். இரண்டாவது காரியம் என்ன என்று பார்க்கிற போது, காவலில் வைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் அந்த துதியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. காவல் காக்கப்பட்ட அந்த சிறைச்சாலைக்காரன் தூங்கிட்டு இருக்கிறான். என்ன நடக்கிறது என்று பார்க்கிற போது, துதி வருகிற போது ஆவியானவர் இறங்கினார். துதியில் வருகிற போது ஆவியானவர் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அந்த துதியின் சத்தத்தை கேட்டு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அதிரும்படியாகவும் அவருடைய கட்டுக்கள் எல்லாரும் கலன்றுபடியாகவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருந்த பவுல் விடுதலையானான். பவுலோடு கூட துதியை கேட்டுக் கொண்டிருந்தவர்களும் விடுதலையானார்கள். ஆனால் துதியை கேட்காதவனுக்கு கலக்கம் பிடித்தது. அவன் தன் உயிரை மாய்த்து கொள்ளும்படியாக ஓடுகிறான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் துதி சத்தத்தை கேட்கிறாங்களோ, கர்த்தர் அவர் வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். துதிக்கிற பிள்ளைக வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். துதிக்கிற சத்தத்தை கேட்காத பிள்ளைக வாழ்க்கையிலே ஒரு உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே துதிக்கிற போது தூங்க கூடாது. துதிக்கிற போது அநேக காவலில் வைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் தூக்க வரல. ஒருவேளை நடுராத்திரியில நம்மோடு கூட நம்ம வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுவோம். நம்முடைய வீட்டில அநேக காரியம் தூங்குற நேரத்துல ஒருத்தர் வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்களேன். நடுராத்திரியில, ஹலோ இருக்கீங்களா? வசனம் அப்படிதான் சொல்லுது. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் காவலில் வைக்கப்பட்டிருவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதை என்ன பண்ணாங்க? கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்களும் எல்லாம் இருக்கீங்க, உங்க குடும்பத்துல எல்லாம் இருக்காரு. நம்ம கணவர் திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து, ஆண்டவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே 12 என்ன பண்ணுவோம்? கேப்போமா? கேப்போமா? இல்ல என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. முதல்ல அததான் என்ன பண்ணுவோம்? காலையில ஜெபி இருக்கிற நேரமா. ஆனா இங்க பாருங்க, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நினைச்சிருந்தா யோ யோ கம்முனிரியா, இது என்னையா? அப்போ அநேக காரியங்கள்ல அடி வாங்கினா எப்படி இருக்கும்? சொல்றது என்னங்க, நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. தூங்குறவனை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம்? அடிச்சு போட்டவன் தூங்குற மாதிரி தூங்குறான் அப்படின்ருவோம். அப்படித்தானே சொல்லிருப்போமா? தூங்குறத பார்த்தா இப்ப எந்திரிக்கிற மாதிரி தெரியல, அடிச்சு போட்டவன் மாதிரி. ஆனா இங்க அடிச்சு போட்டவன் என்ன பண்றான்? தூக்கம் வரல. அடிச்சு போட்டவன் தூக்கம் வரல, காயம் போய். அடுத்த வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் வருது, காயத்துல இருந்து ரத்தம் எல்லாம் வருது. அடிச்சு போட்டவனுக்கு என்ன வரணும்? தூக்கம் வரணும். ஆனா இங்க தூக்கம் வரல, அதன் பதிலாக துதி வருகிறது. ஹல்லேலூயா. அநேக காரியங்களில பார்க்கிறோம், அநேக சோர்ந்து போய் ஒருவேளை முடங்கி போகவில்லை, சோர்ந்து போய் ஒருவேளை அநேக காரியங்களில வேதனைப்படவில்லை. ஆகவே போது ஆண்டவரே, அநேக பாடுபட்டுட்டேன், என் இருதயம் வேதனையா இருக்கிறது என்று சொல்லி அவன் முடங்கி போகவில்லை.
மாறாக நடுராத்திரியிலே அவர்களை துதித்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அதுக்கு ஆதரவாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் நினைத்திருந்தால் பவுலை அடக்கி இருக்கலாம். அவர்கள் நினைத்திருந்தால் பவுலின் சீலாவின் துதியை ஆஃப் பண்ணி இருக்கலாம். அவர்களுக்குள்ளாக சண்டை வந்திருக்கலாம். ஆனால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆகவேதான் பேதுருவினுடைய விழாவில தட்டி பேதுரு தான் விடுதலையானார். ஆனால் பவுல் துதிக்கிற போது பார்த்தோமையானால் கேட்டுட்டு இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கர்த்தர் கலட்டி போட்டு விட்டார். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனத்தை. சிறைச்சாலை அசையும் பூமி மிக அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறந்து விடுது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை துதிக்கிற போது ஒருவேளை அந்த துதியில நீங்க இன்வால்வ் ஆனாலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி போட்டு விடுவார். ஹல்லேலூயா. அந்த துதியில நீங்க ஆதரவு தெரிவிச்சு அந்த துதியில ஆண்டவரே என்னையும் தொடுங்க, ஆண்டவரே என்னையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று நீங்களும் அந்த காரியங்களில் ஈடுபடுகிற போது உங்களுடைய கட்டுகளும் கலன்று போய்விடும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. நடுராத்திரியா இருந்தாலும் காலந்தாமதம் இல்லாதபடிக்கு, அவர்கள் காலத்தை கடத்தாதபடிக்கு நடுராத்திரியிலே ஆண்டவரை நோக்கி மகிமைப்படுத்தினார்கள். பரலோகம் இறங்கினது. அது எந்த இடமா இருந்தாலும், அது சர்ச்சு மாத்திரமல்ல, அது எந்த சூழ்நிலை மாத்திரமல்ல, சிறைச்சாலைக்குள்ளும் தேவனுடைய பரலோகம் இறங்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வேதனையின் மத்தியிலே புறப்படுகிற ஒரு சத்தம், அது கண்ணீரின் மத்தியிலே புறப்படுகிற ஒரு சத்தம், அவமானத்தின் மத்தியிலே புறப்படுகிற ஒரு சத்தம். எல்லா காரியங்களும் ஒருவேளை வெட்கப்பட்டு போயிருக்கலாம், காயங்கள் ஒருவேளை அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். என் மகன் இந்த சூழ்நிலையிலும் என்னை துதிக்கிறான், என் மகன் இந்த சூழ்நிலையிலும் என்னை மகிமைப்படுத்துகிறான், இதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். உடனே சென்றவுடைய எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பண்ணி விடுவேன். ஹல்லேலூயா. எல்லா கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை வேதனை காணப்படலாம், துக்கம் காணப்படலாம், சரீர பலவீனங்கள் காணப்படலாம், அதன் மத்தியிலே கர்த்தரை துதிக்கிற போது, அதன் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற போது பரலோகத்தின் தேவன் இறங்கி உங்களுடைய கட்டுகளை எல்லாம் அவர் விடுதலை பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வீடா இருந்தாலும் சரி, அது எப்படி வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, அது கிச்சனா இருந்தாலும் சரி, அல்ல அது ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இருக்கிற சூழ்நிலையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி துதித்து பாடி கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 20 சிறைச்சாலைக்காரன் தூங்கிட்டு இருக்கிறவன் தூங்கிட்டு இருந்தான். துதிகளுக்குல ஒரு கூட்டம் இங்க துதிக்குது, ஒரு கூட்டம் என்ன ஆகுது? தூங்குது. தூங்குற கூட்டம் எந்திரிச்சிருச்சு. நித்திரை தெளிந்து கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிற சத்தத்தை இல்லைனா உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. துதி சத்தம் இல்லாத இடத்துல ஒரு ஈரலின் கிரியை வருகிறது. துதி சத்தம் இல்லாத இடத்துல ஒரு அழிவு வருகிறது. துதி சத்தம் இல்லாத இடத்துல அதோடு கூட வாழ்க்கை முடிகிறது. ஆனால் துதி சத்தம் இருக்கிற எல்லா சூழ்நிலையில பார்க்கிறோம், கொழு மரத்துல மாட்டப்பட்டிருந்தாலும் துதி விடுதலை பண்ணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், தூங்குற மனுஷன் அவன் கொலை செய்ய பார்த்தான். அப்போது பவுல் 29ஆம் வசனம் தீபங்களை 29 அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே வளர்த்தொள்ளி, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது இவங்க ஆண்டவமாரே, தெய்வமாரே, கடவுள் மாறி இருக்கிறவங்களே, ஆண்டவமாரே. அதுக்கு முன்பாக வாடா போடான்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க, அதுக்கு முன்பாக வாயா போயன் தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்பா அந்த பிரசன்னம் இறங்கின பிற்பாடு, அவன் தேவனுடைய பிள்ளை என்று அவன் தெரிந்த பிற்பாடு ஆண்டவமாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவமானத்தை சந்தித்தீர்களோ, எந்த இடத்துல வெட்கமுண்டாக செய்தீர்களோ, அதே இடத்துல உங்களுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இருந்தாலும் சரி, இருக்கிற இடமா
குடும்பமா இருந்த செய்கிற இடமா இருந்தாலும் சரி, அது பள்ளியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவன் உன்னை சந்திக்கிற போது, தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்குகிற போது, உங்களை யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ, உங்களை யாரெல்லாம் அற்பம் எண்ணினார்களோ, உங்களை யாரெல்லாம் வெட்கமுண்டாக செய்தார்களோ, அடி அடித்தார்களோ, ஆண்டவன் மாறே நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பை பத்தி இவர் கேட்டிருக்காரு. இல்லாட்டி ரட்சிப்புங்கிற வார்த்தையே இவருக்கு தெரியாது. ரட்சிக்கப்படுவதற்கு நான் அப்போ அங்க அரசல் பரசலா அப்படி கேட்டிருக்காரு. ஓரத்துல நின்னு பவுல் பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாராட்டு. ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க பிரதர். இயேசுவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். 32வது என்று போதித்தார்கள். அடுத்த வசனம் பார்க்கிறோம். மேலும், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்துல தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை எல்லாம் கழுவினார். அவ்வளோ காயமாகிற அளவுக்கு அடி உடம்புல காயங்களை எல்லாம் கழுவினார்கள். அவனும் அவனுடைய அனைவரும் என்ன பண்ணாங்களா? எத்தனை மணிக்கு? வசனத்தை கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, காலம் தாமதம் பண்ணல, ராத்திரியே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பைபிள்லே வச்சு இதுதான் ராத்திரி, நடுராத்திரிங்க, நடுராத்திரி சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பமே ஞானஸ்தானம் எடுக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடி வாங்கின காய வாங்கினதெல்லாம் பறந்து போயிருக்கும் பவுலுக்கு. ஒரு குடும்பமே ராத்திரி, எத்தனை பேர் எத்தனை வருஷமா சத்தியம் கேட்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் எத்தனை நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தான வாசனையே இல்லாம இருக்கிறோம்? ஆனா இங்க பாருங்க, சிறைச்சாலை ரோமர் அவன் அடிச்சான், எல்லா காரியங்களும் பண்ணான். ஆனா பவுல் தேவனுடைய மனுஷன் என்று அறிந்து கொண்ட பிற்பாடு அவன் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வசனம் போதிக்கிறார். இந்த காரியங்கள் தேவனுடைய வார்த்தைகள், இயேசுனுடைய போதனைகள், இயேசுனுடைய காரியங்களை எல்லாம் அறிவிக்கிறார். அவர்கள் காலதாமதம் பண்ணல. ராத்திரி என்ன ஆகும், காலையில நீங்க எந்த ஊர்ல இருப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது, நாளைக்கு காலையில என்ன சம்பவிக்குமோ எனக்கு தெரியாது. இப்பவே நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன், இப்பவே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இல்லாட்டி இந்த வாய்ப்பு எனக்கு போய்விடும், இந்த காரியம் எனக்கு போய்விடும். இப்பவே நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன். நடுராத்திரியில நோட் பண்ணிக்கோங்க. காலையில வரையும் போரு, முதல் வேலை விடிஞ்சோன்னு முதல் ஞானஸ்தானம் இல்ல, ராத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? இந்த மனுஷன் துதிச்சாரு, கர்த்தர் அடுத்து செய்து கொண்டே போகிறார். விடுதலை மாத்திரம் பண்ணலீங்க, ஒரு குடும்பமே உள்ள வந்துருச்சு. அடுத்த நாள் அவங்கள விடுதலை பண்றாங்க. நீங்க அது பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த சம்பவத்தை வாசிக்கிற போது பார்த்தோமே, ஆனால் ஒரு துதி சத்தத்தின் மூலியமாக அவர்கள் விடுதலை பெற்றார்கள். கட்டுக்கள் எல்லாம் தகுந்தது. ஒரு ரட்சிப்பு, ஒரு குடும்ப ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பு ஏத்துக்கிறேன், ஆண்டவரை ஏத்துக்கிறேன்னு சொல்ல ஞானஸ்தானம் பெற்றார்கள் நடுராத்திரியிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது, நம்முடைய ரட்சிப்பு எப்படி காணப்படுகிறது, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் எப்படி காணப்படுகிறது? துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நடத்துவார். துதிக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடமாட்டார். துதிக்கிற பிள்ளைகள் எந்த இடத்துல அவர் அவமானப்பட்டார்களோ அதே இடத்துல ஆண்டவன் மாறே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் துதித்துக் கொண்டே இருப்போம். எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கிறது முக்கியமல்ல, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தரை ஆராதித்து துதிப்பது முக்கியம். காரணம், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை கட்டி வச்சிருக்கட்டும், போதும், ஒரே துதி விடுதலையாய்விடும். அது எத்தனை கட்டு இருந்தாலும் சரி, தொழு மரத்துல தலைகீழ தொங்க விட்டு இருந்தாலும் அஸ்திபாரமே ஆடும் போது எல்லாமே ஆடி இருக்கும். ஹல்லேலூயா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதன் மத்தியிலே பரலோகத்தின் தேவன் அவர் மகத்துவத்தை துதித்து பாட 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 பரலோகம் இறங்கிவிடும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகவே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் எப்போதும் என்னை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா.